சீசன் 4ல இங்கிலாந்து பழிவாங்குற முயற்சியில ராக்னர் அவனோட உயிரை கொடுத்து அவன் மகன்களை வச்சே எல்லாரையும் பழி வாங்கினான். போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கொண்டாட்டத்துல இருக்கும் போது சிகர்ட் ஐவரோட ஊனத்தை பத்தி கிண்டல் பண்ணதால அவன் கோவத்துல கோடாலியை தூக்கி போட்டு அவன் அண்ணனையே அவன் கொன்னான். இதோட தான் சீசன் 4 முடிஞ்சது. இப்ப நம்ம சீசன் 5க்கு போகலாம். ராக்னர் ஊர்ல இருக்கிற முக்கியமான வீரர்கள் எல்லாருமே இங்கிலாந்து போனதை தெரிஞ்சு சில பேர் வியாபாரம் செய்யற மாதிரி அந்த ஊரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் லகாத்தும் அவரோட டீமும் எதிர்த்தாக்குதல் பண்ணி அவங்களோட முயற்சியை முறியடிச்சாங்க. இங்கிலாந்துல இறந்து போன சிகர்ட வைக்கிங்ஸ் முறைப்படி ரொம்ப மரியாதையா அந்த ஊர்லயே அடக்கம் பண்ணப்படுறான். பியான் அரால் தம்பி இன்னும் ஒரு 10 கப்பலோட இங்கிலாந்துல அவங்க பிடிச்ச இடத்த அவனோட தம்பிகள்கிட்டே விட்டுட்டு அவனோட கனவுகளை நோக்கி பயணத்தை தொடர்ந்தான். அரால் ராக்னர் ஊருக்கு போய் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் லகார்த்தா கிட்ட சொல்லணும்னு சொல்லி இங்கிலாந்துல இருந்து கிளம்பி அந்த ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சான். ஃப்ளோக்கியோட மனைவி ஸ்பெயின் ரைடுக்கு போன இடத்துல ஒரு அனாதை பொண்ணை வற்புறுத்தி கூட்டிட்டு வந்திருப்பா. அவ அனாதையான காரணம் என்னமோ இந்த வைக்கிங்ஸ் கூட்டம் தான், அது வேற விஷயம். அவளை அழைச்சிக்கிட்டு இங்கிலாந்துக்கு வந்தப்ப அங்கே நடந்த கலவரத்துல அவ தப்பிச்சு போவ பார்க்க அதை ஃப்ளோக்கி மனைவி அவளை தடுக்க பார்க்க அந்த பொண்ணு அங்கிருந்த கத்தி எடுத்து அவளை குத்தி கொன்னுடுறா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு அதே கத்தியை வச்சுக்கிட்டு அவ வாழ்வையும் முடிச்சுக்கிறா. அவனுக்கு இருந்த ஒரே சொந்தமும் தொலைச்ச சோகத்துல மனம் உடைஞ்சி போய் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அவனுக்குன்னு ஒரு சின்ன படகு கட்டி கடவுள் தன்னோட தலைவிதியை தீர்மானிக்கட்டும்னு சொல்லி எந்த ஒரு இலக்கும் இல்லாம அவன் கடவுள்கள் அவனை எங்க கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகணும்னு முடிவெடுத்தான். சண்டையும் சச்சரவும் இல்லாத ஒரு புது உலகத்தை தன் கடவுள்கள் தனக்காக காட்டுவாங்கன்னு அவன் தீவிரமா நம்பி பல நாள் பயணத்துக்கு அப்புறம் அந்த கடவுள்கள் கூட்டிட்டு போன இடம் தான் தற்போதைய ஐஸ்லாந்து. அந்த ஊர்ல கருமணலாவும் எரிமலையாவும் தான் இருக்கு. ஒரு வித்தியாசமான நிலவமைப்பு இருந்ததால இதை பார்த்துட்டு இதுதான் கடவுள் தேசம் அப்படின்னு அவன் நம்ப ஆரம்பிச்சான். அரால் இப்போ ராக்னர் ஊருக்கு லகார்த்தாவை பார்க்க வந்து அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவளோட ஊரை அட்டாக் பண்ண குற்றத்துக்காக அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவிடுறா. அப்பவே அரால்டுக்கு தெரிஞ்சு போது நம்ம அனுப்புனவன் இவனு கையில சிக்கி எல்லாத்தையும் உளறிட்டான்னு. ஒரு ரூமுக்குள்ளதான் கட்டி போட்டு வச்சிருந்தா. ஆனா ஒரு இரவு நேரத்துல அரால்டு யாருக்குமே தெரியாம எஸ்கேப் ஆகிடுறான். அது மட்டும் இல்லாம லகார்த்தோட ஃப்ரெண்டையும் கடத்திக்கிட்டு போயிடுறான். இங்கிலாந்துல எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஐவர் இப்ப நம்ம கிட்ட இப்ப அதிகாரப்பூர்வமா நிலம் இருக்கு. நம்மளோட ராஜ்யத்தை இன்னும் பெருசுபடுத்துறதுக்கு இன்னும் நிறைய ஊரை நம்ம அட்டாக் பண்ண வேண்டியது இருக்கு. பக்கத்துல யாருக்குன்னு ஒரு கிராமம் இருக்கு. சண்டேவா பார்த்து அட்டாக் பண்ணனா மொத்த கிராமத்தையும் தூக்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த கிராமத்தை அட்டாக் பண்ண போறானுங்க. உள்ள போய் எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஆனா உபே மட்டும் அவனோட அப்பா மாதிரியே கையில ஆயுதம் இல்லாதவர்களை அட்டாக் பண்ணாம விட்டான். இங்க கிங் எக்மட் பையன் ஒரு கிராமத்துல அவனோட படையோட இருக்கிறான். உடம்பு சரியில்லாம அவனோட பையன் ஆல்ஃபர்ட் திடீர்னு எழுந்து தூக்கத்தில் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு உருவத்தை பார்த்து அங்க மயங்கி விழுந்து வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நல்லாவே தெளிவாயிடுறான். அவன் பார்த்த உருவம் அவனோட அப்பாவான சாமி தான். இங்க இருக்கவங்களை கூப்பிட்டு யார்க் நகரம் நோக்கி பயணம் செய்ய சொன்னாரு அப்படின்றத சொல்றான். யார்க்கோட போர் தளபதியோட பேரு எக்பண்ட் தி பிஷப். இவர் சர்ச்சில் பாவமன்னிப்பும் கொடுப்பாரு. போர்க்காலத்துல இறங்கி சண்டையும் செய்வாரு. இப்ப இவரை நம்ம பிஷப்னே கூப்பிடலாம். இப்பதான் அவனுக்கு யார்க் நகரத்துல ஒரு சர்ச்சை அடிச்சு காலி பண்ணி அந்த கேம்பை பிடிச்ச விஷயம் எல்லாமே அவனுக்கு தெரிய வருது. இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் இவனோட கேம்புக்கு கிங் எக்மட் பையனும் அவனோட படையும் வந்து சேருது. அவனோட ராஜாவுக்கு அவனோட மரியாதையை அவன் செலுத்தினான். அவங்க 2 பேருமே சேர்ந்து வைக்கிங்ஸ் எதிராக போர் செய்யறதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அந்த கேம்ப்ல ஒரு சைட்ல சுவர்கள் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குது. அந்த பக்கம் பாதுகாப்பும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம அட்டாக் பண்றதுக்கு அந்த இடம் தான் சரியான இடம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இங்க ஐவர் ஒரு பட்டறையில படுத்துக்கிட்டு இருக்கான். உபேயும் விச்சருக்கும் வந்து இங்கிலாண்டோட பெரிய படை நம்மளை அட்டாக் பண்ண போகுதுன்ற விஷயத்த அவனுக்கிட்ட சொல்றாங்க. அப்ப அவனே அவனுக்காக தயாரிச்ச ஒரு இரும்பு கால் கவசத்தை மாட்டிக்கிட்டு அவனோட அண்ணனுங்களுக்கு இணையா வந்து நின்னு நான் ரெடி அப்படின்னு சொல்றான். போருக்கு முன்ப ஒரு பலி கொடுக்கணும்னு ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வராங்க. அப்ப ஐவரை பார்த்து நீ கடவுளோட வரப்பிரசாதம், நீ ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், என் உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்லி ரொம்ப சாதிரமா பேசி ஐவரை அவ கைக்குள்ள போட்டுக்கிறா. இந்த அரால்டு லகார்த்தா கடத்திக்கிட்டு அவன் ஊருக்கே போயிடுறான். அவளை தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கெஞ்சிரா. அவன் குணா கமல் மாதிரி அபிராமின்னு சொல்லி அவள்கிட்ட அப்படி ஒரு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப கோவத்துல ஒரு குத்து விட்டு அவனை அனுப்பி விட்டான். அடி வாங்கினதை கூட அவன் மக்கள்கிட்ட ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு நிக்கிறான். அடிக்க கல்லும் நகருன்ற மாதிரி கொஞ்ச நாள்ல அரால்ட கல்யாணம் பண்ணிக்க அவ ஒத்துக்கிறா. அந்த நாட்டுக்கு தலைவியா மாறிடுறா லகார்த்தா ஃப்ரெண்ட்.
இங்கிலாந்து படை அந்த வீக்கான பகுதியை டார்கெட் பண்ணி ஒருத்தனா அந்த கேம்புக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. எல்லா வைக்கிங்கும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சானுங்க. ஆனா அந்த டவர் மேல எல்லாத்தையும் எதிர்பார்த்த மாதிரியே ஐவர் உட்கார்ந்துகிட்டு இருந்தான். அந்த வீக்கான பகுதி வேணுக்கு இருந்தா அவன் ஃப்ரீயாவே விட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு டிராப்னு தெரியாமே இவனுங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. அது டிராப்னு கொஞ்ச நேரத்துல இங்கிலாந்து படை வீரர்கள் கண்டுபிடிச்சிடறானுங்க. அங்கே ரொம்பவும் புகையா இருந்தது. அந்த புகை மூட்டத்துக்குள்ள நாலா பக்கமும் அம்புகளை விட்டு அந்த படைகளை மொத்தமா தும்சம் பண்ணானுங்க. ஆய்வரும் ஒரு கட்டத்துல அவனும் வண்டி மேல ஏறி சண்டைக்கு வந்துடுறான். ஆனா அப்போ ஒருத்தன் பெரிய கட்டையால் அடிச்சு அவனை வண்டியில இருந்து கீழே தள்ளிடுறான். டக்குன்னு எழுந்து அந்த கோபத்திலேயே அவனை தள்ளவனை பல தடவை வெட்டி ரத்தம் எல்லாம் முகத்துல தெரிக்கிற அளவுக்கு அவனை குத்தி சாவடிச்சான். அவன் மேல அம்புகளை விட்டாலும் அவன் மேல படாம தான் போகுது. ஒரு அம்பு காலில் பட்டாலும் அது புடுங்கி எரிஞ்சுக்கிட்டு அந்த முகத்துல ரத்தத்தோட வந்து சாவடிங்கடான்னு கத்துறான். நான் யாருன்னு தெரியுமான்னு அவங்ககிட்ட ஒரு மைண்ட் கேம் ஆடிட்டு இருக்கான். அவன் மேல எந்த அம்பும் ஏயாம அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கானுங்க. டக்குன்னு உபயம் அவன் டீமும் அவனை சூழ்ந்து அவனை காப்பாத்தி இங்கிலாந்து படைகளோட நேருக்கு நேர் சண்டைய ஆரம்பிச்சானுங்க. ஆல்ஃபர்டோட அண்ணனுக்கு அடிப்பட்டதால கிங் எக்பர்ட் பையன் அவனை கூட்டிட்டு பின் வாங்கிடுறான். இந்த போர்லயும் வைக்கிங்ஸ் தான் ஜெயிக்கிறானுங்க. வைக்கிங்ஸ்க்கு இப்ப நிறைய உயிர் சேதம். ஆனா இந்த போர்ல ஜெயிச்சிட்டானுங்க. அதனால உபய என்ன சொல்றான்னா அவங்க கிட்ட போயிட்டு சமாதானம் பேசி நம்மளுக்கு கொடுக்கறதா சொன்ன நிலத்தை அவங்கள்ட்ட கிளைம் பண்ணி நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு பேசுறான். ஆனா அதுக்கு ஐவர் இந்த சமாதான உடன்படிக்கைலாம் எனக்கு பிடிக்காது, சண்டை தான் எனக்கு வேணும்னு பிடிவாதமா இருக்கான். அதனால உபே ராத்திரி நேரத்துல ஐவருக்கு தெரியாம உபேவை தூக்கத்துல இருந்து எழுப்பி இங்கிலாண்டோட கேம்புக்கு கிளம்பினான். அந்த கேம்ப்ல எக்பர்ட் பையன், ஆல்ஃபர்டு, பிஷப் எல்லாருமே இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கோரிக்கையை சொன்னும் போது அவங்க யாருமே எதுவுமே பேசல. அவங்கள ஒரு தனியா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போய் பிஷப் உபேவும் விட்சர்க்கையும் நல்லா போட்டு அடிச்சு சமாதானம் பேச வந்ததால ரெண்டு பேரையும் கொல்லாம அங்கிருந்து துரத்தி விட்டுறான். இதை தெரிஞ்ச ஐவர் அவங்க ரெண்டு பேரும் முகத்தையும் பார்த்து ரொம்ப சிரிச்சு அவங்கள ரொம்ப நெக்கில் அடிக்க ஆரம்பிச்சான். இனிமேலுக்கு நீ தலைவனா இருக்க தகுதியே கிடையாது, நீ இனிமேல் எங்களுக்கு தலைவனே கிடையாது அப்படின்னு ஐவர் திட்ட ஆரம்பிச்சான். அப்ப கடுப்பான உபே நான் உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தம்பி விட்சர்க்கையும் கூப்பிட்டு ஊருக்கு கிளம்புறதா சொன்னான். அடுத்த நாள் காலையிலேயே விட்சர்க்கும் உபேவும் அவங்களோட டீமை கூப்பிட்டு கிளம்ப போனாங்க. ஆனா விட்சர்க் திடீர்னு அவன் முடிவை மாத்தி ஐவர் கூடவே இருக்கிறதா சொல்லி அந்த கப்பல்ல இருந்து குதிச்சு வெளியே வந்துடுறான். பியானும் அரால்டு தம்பியும் அந்த சின்ரைக்குன்னு ஒரு நாடோடி இருப்பான்ல, ராக்னாருக்கு சண்டையில் கொடுத்தவன், எல்லாருமே சேர்ந்து சிஸ்லின்னு ஒரு நகரத்துக்குள்ள போறாங்க. பியானுக்கு ஒரு வியாபாரி மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு அந்த ஊருக்குள்ள அழைச்சிக்கிட்டு போறான். அங்க இருக்க ஒரு தளபதி இவன் போனதுக்கு அப்புறமே அவன் வைக்கிங்ஸ்னு கண்டுபிடிச்சிடறான். அதனால இவன் கத்தியை வச்சு அவன்கிட்ட விளையாட்டு காட்ட பியான் டக்குன்னு அந்த கத்தியை அவன் தொண்டைக்கிட்ட கொண்டு போய் அவனோட வீரத்தை அவனுக்கிட்ட நிரூபிச்சான். பியானை ரொம்ப அவனுக்கு பிடிச்சு போனதால அவனை தனக்கு பாடி கார்டா வர சொல்லி அவன்கிட்ட கேட்டான். சரி கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட பாடி கார்டா இருப்போமேன்னு சொல்லி பியானும் ஒத்துக்கிறான். இவன் அவனோட பாசுகிட்ட அழைச்சிக்கிட்டு போறதா சொல்லி ஒரு பெரிய பாலைவனத்துக்கு பியானையும் அரால்டோட தம்பியும் அழைச்சிட்டு போறான். இந்த தளபதி இவனோட பாசுக்கு எதிராகவே செயல்படுறதா அவன் கூட வந்தவளே அவனை போட்டு கொடுக்க அவனோட கதையை அன்னைக்கே முடிச்சு விட்டுறாங்க இந்த பாஸ். அப்ப கூட இருந்த பாடி கார்டை மட்டும் விட்டுருவாங்களா? அதனால பியானியும் அரால்டு தம்பியும் பிடிச்சி அடுத்த நாள் காலையில போட்டு தள்ள சொல்லிடுறான். அரால்டு தம்பி கழுத்தை வெட்டுறதுக்கு ஒருத்தன் கத்தியோட வந்து நிக்கிறான். நம்ம சாவு இங்க போயும் இந்த பாலைவனத்துல தானா, தப்பிச்சு போக கூட ஒரு சந்து பொந்தி இல்லையாடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெரிய மணல் புயல் வர ஆரம்பிச்சது. மூணு பேரும் இந்த டைவர்ஷனை வச்சு அங்க இருக்கிற சில பேரை போட்டு தள்ளிட்டு ஒரு ஒட்டகத்தை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சிடறானுங்க. இங்கிலாந்துல கிங் எக்பர்ட் பையன் அடுத்ததா ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறான். அந்த கேம்புக்குள்ள சண்டை செய்யறதுக்கு இப்ப சரியான ஆள் பலம் கிடையாது. இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி அனுப்பியிருக்கான். இன்னும் பெரிய படை வந்து அவனுக்கிட்ட வந்து சேரல. வர வரைக்கும் அந்த கேம்பை சுத்தி படைகளை நிறுத்துறான். அவனுக்கு உணவுப் பொருட்கள் வெளியே இருந்து உள்ள போகாத மாதிரி அவன் பாத்துக்கிறான். வெளியில வேட்டையாடி உணவு சேகரிக்க வந்தவங்க எல்லாருமே போட்டு தள்ளி அந்த உணவை எல்லாத்தையும் புடிங்கிறானுங்க. எத்தனை நாள் தான் அவனுங்க உணவு இல்லாம தண்ணி இல்லாம அந்த கேம்புக்குள்ள இருக்க முடியும்? ஒரு கட்டத்துல அவங்க வெளியே தானே வந்தாகணும். வெளியே வந்தாங்களா அவங்கள அட்டாக் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைச்சாங்க. சில நாள் கழிச்சு வைக்கிங் கேம்புக்குள்ள இருந்து ஒரே புகையா வந்துச்சு. வைக்கிங்ஸ் பசியால தான் எல்லாம் செத்து போய் அங்க ஆளுங்களை எல்லாத்தையும் எரிக்கிறானுங்க அப்படின்னு இவனுங்க எல்லாருமே நம்புறானுங்க. அவனுக்கு அது மாதிரி நம்பணும்னு சொல்லிதான் இங்க மரக்கட்டையெல்லாம் போட்டு எரிக்க சொல்லியிருக்கான். இது தெரியாம நாளைக்கு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் கிங் எக்பர்ட் பையன். இவனை அவங்க எத்தனை வாட்டி தான் குத்தி அனுப்புனாலும் இவனுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. பிஷப் கூட கிங் எக்பர்ட் பையனை பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், இப்ப அட்டாக் பண்ண வேணாம்னு சொல்றான். அதுக்கு அவன் டூ வாட் ஐ சே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம அந்த கேம்பை அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினான்.
அன்னைக்கு காலையிலேயே வைக்கிங்ஸ் எல்லாம் கேம்பை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. இதனால இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கேம்புக்குள்ள வந்து பார்த்தா அங்க நிஜமாலே யாருமே இல்ல. அங்க இருக்க எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடம் ஃபுல்லா நிறைய எலிகள் சுத்திக்கிட்டு இருந்தது. அத பிஷப் நோட் பண்ணி பார்த்தா இதுல ஏதோ டேப் இருக்குன்னு நினைக்கிறான் பிஷப். அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தது கரெக்ட் தான். சட்டுன்னு சாக்கடை மூடிகள் எல்லாத்தையும் திறந்து உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த வைக்கிங்ஸ் ஆர்மி எல்லாமே வெளியே வந்து சந்தோஷத்துல இருந்த எல்லா இங்கிலீஷ் ஆளுங்களையும் போட்டு தாக்க ஆரம்பிச்சானுங்க. அவங்க யாருமே சாக்கடைகள் வந்து ஒளிஞ்சு வருவாங்கன்னு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. விட்சருக்கும் அவன் பங்குக்கு உள்ள பூந்து எல்லாரையும் போட்டு வெட்டி சாக்கிறான். பிஷப் தனியால நின்று சுத்தி சுத்தி சண்டை செய்யறத பார்த்து ஐவர் மேலே இருந்தே ரசிக்கிறான். ஒரு கட்டத்துல பிஷப் குதிரையில இருந்து கீழே விழுந்துடுறான். அவங்க நினைச்சிருந்தா அவனை ஈஸியா கொண்டு இருக்கலாம். ஆனா ஐவர் மேல இருந்து ஸ்டாப் பண்ணி அந்த வீரனை அப்படியெல்லாம் கொல்லக்கூடாது, அவனுக்கு ஒரு குதிரையை கொடுங்கடான்னு சொல்லி அவனோட குதிரையை அவனுக்கிட்ட கொடுத்து சண்டை போட சொல்றான். கொஞ்ச நேரத்துல இங்கிலாந்து படையும் கிங் எக்மட் பையும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறானுங்க. பிஷப் மறுபடியும் இவனுங்கள்ட்ட மாட்டிக்கிறான். வைக்கிங்ஸ் போட்ட போர்ட்ல இங்கிலாந்து அங்க இருந்த கூடாரத்தெல்லாம் காலி பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி எங்கேயோ ஓடி போயிடுறானுங்க. சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐவரும் விட்சருக்கும் பேசிட்டு இருக்கும் போதுதான் இங்க சண்டை செஞ்சுட்டே இருக்கிறத விட இங்க யாரையாவது இருக்க வச்சுட்டு நம்ம ஊருக்கு போகலாம். இப்ப பியான் கூட ஊர்ல இல்ல, இதான் கரெக்டான டைம், நம்ம லகார்த்தாவை அட்டாக் பண்ணி நம்ம ஊரை கைப்பற்றலாம் அப்படின்னு சொன்னான். ஐவருக்கு அவனோட யோசனை பிடிச்சதால சேடான்னு சொல்லி நாளைக்கே கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். ஆனா அந்த ஊரை அட்டாக் பண்றதுக்கு நம்மளோட படை பத்தாது. அதனால நம்ம டைரக்டா அரால்டு ஊருக்கு போய் அவனை நம்ம பக்கம் சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணி அரால்டு ஊருக்கு கிளம்புறானுங்க. ஐவர் பிஷப்பை கொல்லாம கட்டி போட்டு வச்சிருந்தான். அவன் பெரிய வீரன்றதால அவனுக்கு அந்த ரெஸ்பெக்டா அவன் கொடுக்கறதா அவன் சொல்றான். நான் என் அண்ணனுங்களோட எதிர்த்து சண்டை போட போறேன், நீ என் கூட வந்தனா கண்டிப்பா இந்த போர்ல என்னால் ஜெயிக்க முடியும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேட்கறான். அவனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்க கூடவே அரால்டு ஊருக்கு அழைச்சிட்டு போறான். இங்க இந்த ஊர்ல ஃப்ளோக்கி அவன் கண்டுபிடிச்ச இந்த கடவுள் உலகத்தை அவன் மட்டும் அனுபவிக்காம ராக்னார் ஊருக்கு போய் நிறைய ஆளுங்களை சேர்த்து இந்த ஊர்ல வந்து ரொம்ப சந்தோஷமா வாழலாம்னு முடிவு பண்றான். அரால்டு ஊருக்கே போயிட்டு ஐவரும் விட்சருக்கும் மீட் பண்ணி பேசுறாங்க. அரால்டு கிட்ட, இந்த பாரு, நான் ரொம்ப வீக்கான ஆளு, நான் ஒரு ஊனமுற்றவன் தான், என்னோட ஆயுசு கம்மி, நம்ம 2 பேரும் சேர்ந்து லகார்த்தா ஊரை தாக்கலாம், அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நான் ஆளுவேன், அதுக்கப்புறம் நான் செத்தாலும் செத்துருவேன், அதுக்கப்புறம் நீயே அந்த ஊரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை எப்படியோ பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அவன் கூட்டணியில இழுத்து சம்மதிக்க வச்சிடறான். இன்னும் பிஷப் சரியா கன்வின்ஸ் ஆகல. அதனால கடைசியா நீ கிறிஸ்டியன்ஸை கொல்ல போறதுல எல்லாருமே என்ன மாதிரி வைக்கிங்ஸ் கூட்டம் தான், உனக்கு பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லி அவனை கடைசியா கன்வின்ஸ் பண்ணிடுறான். சண்டைக்கான தேதி 2 மாசம் கழிச்சு பௌர்ணமி அன்னைக்குன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த லகார்த்தோட ஃப்ரெண்டு இதை எப்படியாவது லகார்த்தா கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவளை அலர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா. அங்க இருக்க ஒரு மீனவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்து இந்த தகவலை லகார்த்தா கொண்டு போய் சேர்க்க சொன்னான். அவனும் சில நாள் டிராவல் பண்ணி லகார்த்தா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிடுறான். இந்த நேரத்தில் தான் பியான் எதர்ச்சியா ஊர் திரும்புறான். எதிரிகளை சமாளிக்க லகார்த்தாக்கு நிறைய டீமை சேர்க்கணும். அதனால பக்கத்துல இருந்த ஊர் தலைவர்கள் எல்லாருக்கும் விஷயத்த சொல்லி டீமை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சா. அதுல ஒரு தலைவனோட பொண்ணை பியானுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. இவன் அந்த பொண்ணுகிட்ட பேசுறத டார்வியும் பாக்குறா. அவளுக்கு தெரிஞ்சு போகுது பியான் கூடிய சீக்கிரத்துல நம்மள கைட்டி விட்டுருவான்னு. அராலோட தம்பி அங்கேதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பதான் லகார்த்தா, உன் அண்ணன் தேவையே இல்லாம எங்க ஊரை அட்டாக் பண்ணி இந்த ஊரை பிடிக்க பார்த்தா, நீ இப்போ எங்க கூட சேர்ந்து சண்டை போடுறியா இல்ல உங்க அண்ணன்கிட்டயே போயிடுறியா அப்படின்ற மாதிரி கேட்டா, என்னோட உயிரை காப்பாத்துனது பியான் தான், அவன் மட்டும் என்னை காப்பாத்தலாம், நான் இப்போ உயிரோடவே இருக்க முடியாது, அதனால என் நண்பனுக்காகவே சண்டை போட்டு சாகிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் உயிரா மதிக்கிற அந்த ஆம்பரிங்களை வச்சு சத்தியம் பண்ணி சொன்னான். சண்டைக்கு பிளான் பண்ணும்போது ஊருக்கு வெளியில சமவெளியில சண்டை போடலாம், அப்பதான் ஊருக்கு எந்த ஒரு சேதமும் வராது. ஐவர் எப்பவுமே கப்பலை பாதுகாக்கிறதுக்கு சில பேரை நிறுத்தி வச்சுட்டு தான் வருவான். அதனால அங்க நம்ம படைய போட தேவையில்லை. ஆனா ஐவர் ரொம்ப புத்திசாலி, அவன் கடல் வழியா கூட நம்ம ஊரை தாக்க முடியும் அப்படின்னு எல்லா விதமாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில் லகார்த்தா பியானோட பேச்சை கேட்டு நம்ம தரவழியிலேயே சண்டை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. 2 பக்கமும் சண்டைக்கு தயாராகும் போது தான் பியானோ உபேவும் ஐவர் கிட்ட கடைசியா ஒரு வாட்டி சமாதானம் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. லகார்த்தாவுக்கும் ராக்னார் பசங்க சண்டை போட்டுக்க வேணான்னு சமாதானமா போகலாம் அப்படின்னு பேசினாங்க. ஐவர், அப்படின்னா நீ ஊரை விட்டு போயிடு, நாங்க யாரும் சண்டை போட்டுக்க மாட்டோம்னு சொல்லி சமாதானம் பேச வந்தவங்க முகத்திலேயே சரக்க கொட்டி அசிங்கப்படுத்தினான். அரால்டும் அவன் தம்பி கிட்ட பேசி பார்க்கறான். அவனும் ரொம்ப பிடிவாதமா அவன் நண்பனுக்காக தான் சண்டை போட போறதா ரொம்ப திட்டவட்டமா சொல்றான். அதை கேட்டு அவன் ரொம்ப கோபமாகி அவன் முகத்திலே ஒரு குத்த விட்டுட்டு போனான்.
ரெண்டு பக்கமும் போர் ஸ்டார்ட் ஆச்சு. பியானோட படை எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இதை கவனிச்ச ஐவர் அவனோட கப்பல்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் பண்ணாம மொத்த படையும் போர்க்களத்தில் நிறுத்தியிருந்தான். பியான் அவனோட கப்பல்களை தாக்க ட்ரை பண்றான்னு யோசிச்சு துறைமுகம் பக்கம் ஒரு படையை அனுப்புனான். விட்சர் அவன் ஒரு டீமை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சான். காட்டுக்குள்ள போன உடனேயே உள்ள ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்த ஆளுங்க எல்லாருமே விஷ ஊசியை ஊதி விட்டு தாக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காட்டுக்குள்ள யாரு தாக்குறாங்கன்னே தெரியாமலேயே ஆளுங்க எல்லாம் செத்து போறதால விட்சருக்கும் பின்வாங்கிடுறான். லகார்த்தா உடனே ஒரு பெரிய டீமோட வந்து ஹெரால்ட ஓட விட்டா. பிஷப் லகார்த்தா சண்டை போட்டதை பார்த்து அந்த கவனத்தை இழந்த நேரத்துல பின்னாடி வந்து தாக்குனதால பிஷப் அதே போர்க்களத்துல விழுந்துடுறான். ஹெரால்டு சங்க ஊதி ஆபத்துன்னு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் ஐவர் அங்க படை அனுப்பாம மேற்கொண்டு அவங்ககிட்ட சண்டை போடாம பின்வாங்க சொல்லிடுறான். அதனால எல்லாருமே பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சுறாங்க. இந்த சண்டையில லகார்த்தா டீம் தான் ஜெயிச்சது. இங்க கிங் எக்பர்ட் பையன் அவங்க அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு நம்ம வைக்கிங்ஸ் படைகள் மறுபடியும் நம்ம அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட கடல் படையை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு அவன் ரூமுக்குள்ள போறான். அப்ப இங்க ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அவனுக்கு தெரியாமையே ஒரு தேனி வந்து அவனை கொட்டிடுது. அது கொட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவன் மூஞ்சி பண்ணி மாதிரி வீங்கி போய் கடைசியில செத்தே போயிடுறான். திடீர்னு கிங் எக்பர்ட் பையன் செத்ததால புது ராஜாவை தேர்ந்தெடுத்தே ஆகணும். அதனால ஜூடியத் அவன் மூத்த மகனை கூப்பிட்டு நீ உன்னோட பதவியை ஆல்ஃபர்டுக்கு விட்டு கொடுத்துரு, ஏன்னா நாட்டை ஆள்ற புத்தி ஆல்ஃபர்டுக்கு தான் இருக்குன்னு சொல்றா. அவனுக்கு தான் கடவுளோட அருள் இருக்கு, அவன் ராஜாவாகி அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க அமைச்சர்கள்லாம் ஒத்துக்க வச்சு ஆல்ஃபர்டை ராஜாவாக்கிடுறா. இங்க சண்டை முடிஞ்சதும் போர்க்காலத்தை சுத்தம் பண்ணும்போது அங்கே ஒரு வித்தியாசமான வாள் இருந்தது. அது கண்டிப்பா ஒரு வைக்கிங்ஸோட வாள் இல்லைன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். பக்கத்துல அடிபட்டு இருந்த பிஷப்பை பார்த்து அவனுக்கு சிகிச்சை அளிக்க சொன்னான். அந்த பிஷப்புக்கு லகார்த்தாவை பார்த்ததுக்கு அப்புறமே ஒரு இனம் புரியாத ஆர்வம். லகார்த்தாவோட வீரத்தை பார்த்து மயங்கி போய் அவன் காதலை அவள்கிட்ட சொல்லிடுறான். ஃப்ளோக்கியும் அவனோட ஆட்களும் ஐஸ்லாண்டுக்கு போய் சேர்றானுங்க. அங்கே போய் அவன் சொன்ன மாதிரி ரொம்ப செழிப்பெல்லாம் இல்லாம எல்லா இடமும் பாறையா தான் இருக்கு. ஒரு குடும்பம் ஃப்ளோக்கி ஏமாத்திட்டாருன்னு சண்டைக்கு வரானுங்க, இன்னொரு குடும்பம் இல்ல அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றானுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை முத்தி சரி இந்த ஊருக்கு யார் தலைவர் யார் லாகிவர் அப்படின்னு கேட்கும் போது இங்க ராஜா எல்லாம் கிடையாது, நம்ம எல்லாரும் ராஜா தான் அப்படின்னு ஃப்ளோக்கி சொல்றான். இருந்தாலும் அங்க யாருமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அங்க இருக்கவங்க எல்லாரும் ஃப்ளோக்கி வேணும்னு தான் நம்ம இந்த ஊருக்கு அவன் அழைச்சிட்டு வந்திருக்கா, இங்க எல்லாரையும் தங்க வச்சு அவன் ராஜாவாக பாக்குறான் அப்படின்ற மாதிரி புதுசா அவன் மேல அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ளோக்கி முதல்ல நம்ம கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னப்ப அங்க ஒரு குடும்பம் ஃபர்ஸ்ட் வீடே கட்டல, இவனோட கோயிலை கட்ட சொல்றான்னு மறுபடியும் அவனை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த கும்பலே மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சானுங்க. சண்டையில தோத்து போன ஐவர் ஹெரால்டு இடத்துக்கே திரும்பி வரான். ஐவர் அடுத்த தாக்குதலுக்கு ஆள் சேர்த்தாகணும், இப்ப எங்க இந்த ஆள் பிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் விட்சருக்கு அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்தான். நம்ம இதுக்கு ரோலோ கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாது, அவன் ஏற்கனவே ஒரு வாட்டி நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதா சொன்னான் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு ஐடியாவை கொடுத்தான். இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லி ஐவர் விட்சருக்கு ரோலோ இருக்கிற ஊருக்கு அனுப்பி வச்சு அவனுக்கிட்ட ஹெல்ப் கேட்க சொன்னான். ரோலோவும் கொஞ்ச நாள்ல அவங்களுக்காக நிறைய கப்பல்களோட 1000க்கு மேல பிரெஞ்சு வீரர்களை அவனுக்கு சப்போர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். மறுபடியும் ஒரு சண்டை ஆரம்பிச்சது. இந்த வாட்டி உபேவும் விட்சருக்கும் சண்டையில நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருமே ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது உபேவால விட்சருக்கு கொல்ல முடியல, அதனால வாளை ஓங்கிட்டு திரும்பி போயிடுறான். ஹெரால்டும் அவன் தம்பியும் மோதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹெரால்டு உன்னை கொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்ப ஹெரால்டு தம்பி நான் பியானுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், என் அண்ணன் கையால சாகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நின்னா அப்ப ஹெரால்டு அவன் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு நிலத்துக்காக அவன் தம்பியவே கொண்டுடுறான். இங்க லகார்த்தாவும் லகார்த்தாவோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் எதிரெதிரே நிக்கிறாங்க. அப்ப லகார்த்தா அவ ஃப்ரெண்டு கிட்ட என்னால உன்னை தாக்க முடியாது போயிடு அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் நான் உன் கையில தான் சாகணும்னு ஆசைப்பட்டு தான் போர்க்களத்துக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ லகார்த்தா மேல வாழை வீச லகார்த்தா வேற வழியே இல்லாம அவ ஃப்ரெண்டை அவளே கொண்டுடுறா. ஐவர் இருக்கிற இடத்த பார்த்து இவங்க எல்லாருமே அம்புகளை விடுறானுங்க, எந்த அம்புமே அவன் கிட்ட கூட போக மாட்டேங்குது. இதை பார்த்த பியான் கடவுள் ஐவர் பக்கம் தான் இருக்காரு போலன்னு நினைச்சு திகச்சு போய் நிக்கிறான். பிரெஞ்சு ஆட்கள் இங்க வந்து எல்லாருமே போட்டு தள்ளுறானுங்க. சுத்தியும் பார்த்தா லகார்த்தோட ஆட்கள் தான் செத்து போய் கிடக்குறானுங்க. சண்டையில கண்டிப்பா நம்ம தோத்துருவோம்னு சொல்லி லகார்த்தா பியான் எல்லாருமே சண்டையில இருந்து பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சாங்க.
சண்டையில ஜெயிச்சாலும் ஐவருக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை. ஏன்னா அவன் அம்மாவை கொன்னவளை இன்னும் பழி வாங்க முடியல என்று கோபம் இன்னமும் அவனுக்கு இருக்கு. இந்த நேரத்தில் தான் ரோலோ இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான். இங்க எல்லாருமே ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து தங்கி இருக்காங்க. பார்க் இந்த ஊர் அட்டாக் பண்ணும் போது இந்த இடத்துல தான் வந்து தங்கி இருந்தாங்க. அதே இடத்துல தான் மறுபடியும் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் நம்ம அவங்க கிட்ட போய் சண்டை செய்யறதுக்கு நம்மள்ட்ட இப்ப ஆளுங்க கிடையாது. நம்ம சுத்தியும் ஆளுங்க தேடுறது அவனுக்கு தெரிஞ்சா நம்மள அட்டாக் பண்ணுவான், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் பிஷப் ஒரு ஐடியா கொடுத்தா, நம்ம இங்க இருந்து இங்கிலாந்துக்கு போயிடலாம், அங்கே போனா உனக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது என்னோட வேலை அப்படின்னு சொன்னான். ரோலோ ரொம்ப வருஷம் கழிச்சு அவனோட பிறந்த ஊருக்கே வரான். இப்போ ஐவர் தான் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். நான் உனக்கு இந்த ஊரை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதே போல எங்க ஊருக்கு ஏதாவது பிரச்சனைனா நீயும் ஆள் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்லாம எனக்கு நீ வருஷம் சில பொருட்கள்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே அவன்கிட்ட கொடுத்தான். அதுக்கப்புறம் லகார்த்தாவை பிடிச்சிட்டீங்களான்னு கேட்கும் போதுதான் லகார்த்தாவும் அந்த பியானு எங்க போனாங்கன்னே தெரியல, எங்க ஆளுங்க ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். ஆனா ரோலோக்கு தெரியும் அவன் எங்க போயிருப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் ரோலோ ஒரே ஒரு சோல்ஜரை கூப்பிட்டுக்கிட்டு லகார்த்தா எங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போனான். ரோலோ அங்கே வந்து, நான் உங்களை பிரான்ஸுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு முழு பாதுகாப்பு நான் தரேன், நீங்க என்ன நம்பி என் கூட வரலாம் அப்படின்னு சொன்னான். அப்பதான் பியான் ரொம்ப கடுப்பாகி, ஏன்டா நீயே அவனுக்கு உதவி செஞ்சு எங்களை அங்கேருந்து ஓட விட்டுருவ, அதுக்கப்புறம் நீயே எங்களை வந்து காப்பாத்துறியா, என்ன இங்க டிராமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை வெட்டுறதுக்கு பாஞ்சான். உங்க உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை, மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டான். ரோலோ பெரிய ராஜ அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள காப்பாத்தி அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க நினைக்கிறான். அது அவங்களுக்கு புரிஞ்சு போய் தான் அவனை துரத்தி விட்டாங்க. ரோலோ இங்க சபைக்கு வந்த அப்புறமே ஐவர் நீ அவங்கள பாத்துட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா இந்த இடத்துல தான் இருக்காங்க, போய் பிடிக்கிறதா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறான். ஐவர் ஒரு படையோட வந்து இந்த இடத்த ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்க்கறான். ஆனா இங்க யாருமே இல்லை. அவனுங்க ஊர் துறைமுகத்துக்குள்ளேயே போய் அங்கே ஒரு ஆளை அடிச்சு அங்கே ஒரு கப்பலை எடுத்துக்கிட்டு இங்கிலாந்துக்கு கிளம்புனாங்க. இங்கே இப்போ புது ராஜா நம்ம ஆல்ஃபர்டும் நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு கடலோரத்தில் கோட்டைகள்லாம் கட்டி நேவியை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கான். சர்ச்சில் ஆங்கிலத்தில் பாடம் நடத்துங்க, இனிமேல் லாட்டின்ல நடத்தாதீங்க, லாட்டின் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சர்ச் பீப்புளுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு வேற இருக்கான். சர்ச் விஷயத்தில் ராஜா தலையிட்டதால அவனுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் லகார்த்தா அவங்க ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு கிங் எக்பர்ட் ஊருக்கே வர்றாங்க. இங்கிலாந்து வீரர்கள்லாம் அந்த வைக்கிங் கப்பலை பார்த்ததும் அவங்கள தாக்கிறதுக்கு கிளம்புறானுங்க. அப்போ கரெக்டாக பிஷப் வெளியே வந்து லாட்டின் பாஷையில பேசுறதுக்கு அப்புறம் ஆல்ஃபர்டோட அண்ணன் அவங்கள தாக்குறத நிறுத்திடுறான். பிஷப்பை தவிர்த்து அவங்க எல்லாரையுமே ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி தான் அவங்க கேம்புக்குள்ளே கூப்பிட்டுட்டு போனாங்க. பிஷப் நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து விபூதி அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அவன் அந்த ஊர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு பியான் நினைக்கிறான். அடுத்த நாள் ஆல்ஃபர்ட் இவங்களை எல்லாருமே கூப்பிட்டு, எங்களுக்கு எதிராக வர வைக்கிங்ஸை எதிர்த்து நீங்க சண்டை போட்டா உங்களுக்கு பாதுகாப்பும் சுதந்திரமும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. பிஷப் இறந்து போயிட்டதா நினைச்சு அவங்க அங்க இருந்த பிஷப் பதவியை இன்னொருத்தனை நியமிச்சிடறானுங்க. அதை மறுபடியும் அவனுக்கு திருப்பி தர சொல்லி ஆல்ஃபர்ட் கிட்ட கேட்கிறான் பிஷப். அப்ப நீ இப்ப வைக்கிங்ஸோட இருக்கிறதால சர்ச் கவுன்சில் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, நீ கடவுளுக்கும் நம்ம ராஜாவுக்கும் உண்மையா இருக்கிறத நிரூபிச்சா மறுபடியும் இந்த பதவியை நான் உனக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னான். இவனும் லகார்த்தாவும் தனியா நின்று பேசிட்டு இருக்கிறத ஒருத்தன் பார்த்துட்டு போய் புதுசா நியமிச்ச பிஷப் கிட்ட இதை பத்தி சொல்லிடுறான். புதுசா நியமிச்ச பிஷப் நம்ம பிஷப்புக்கே ஒரு லெட்டரை போட்டு, நீ இப்ப காதல் வலையில இருக்கிற, நீ இனிமேலுக்கு எந்த காலத்திலுமே இங்க பிஷப் ஆகவே முடியாதுன்னு சொல்லி ஒரு மிரட்டுற தோனியில ஒரு லெட்டரை எழுதி அவனுக்கே போஸ்ட் பண்ணி விட்டுறான். அவன் இந்த லெட்டரை பார்த்த அப்புறம் ரொம்ப கடுப்பாகி பிஷப் நேரா வந்து அவனை மீட் பண்ணும் போது தான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. இந்த புது பிஷப் சில டீம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த புதுசா வந்த ஆல்ஃபர்ட் கிங் சர்ச்சுக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லி அவனை கொல்றதுக்கே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை சர்ச்சுக்கு கூட பார்க்காம அதே இடத்துல கொன்னுடுறான். இங்க உபேக்கு ஆல்ஃபர்ட் மூலயமா அவங்களுக்கு கொடுக்குற இந்த நிலத்தை பத்தியும் கிங் எக்பர்ட் பண்ண சூழ்ச்சியை பத்தியும் தெரிய வருது. எங்க தாத்தா தான் இது மாதிரி பண்ணிட்டாரு, நான் கண்டிப்பா உங்களுக்கு நிலம் தரேன், ஆனா இங்க இருக்க அமைச்சர்கள்லாம் அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதுக்கு உங்கள யாராவது ஒருத்தர் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு கேட்கிறான். ஐவர் அந்த சாக்ரிஃபைஸ்க்காக வந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி அவனுக்கு ராணியாவே அந்த ஊர்ல உட்கார வச்சிடறான். அவனுக்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் ஆண்மை இல்லாதவன்.
அவனோட உடல் ஊனம் மட்டும் கிடையாது, அவனால ஒரு குழந்தையும் கொடுக்க முடியாதுன்றத அவ தெரிஞ்சுக்கிறா. அப்பயும் இவ நீ கடவுள்ன்றதால ஒரு ரத்தத்துக்கு கூட ஒரு குழந்தை கொடுக்குற சக்தி இருக்குன்னு சொல்லி அவன் மார்புல இருந்து கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து குடிச்சு இதுல இருந்து கூட குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவனை நம்ப வைக்கிறா. அவனும் அவ பேச்சுல மயங்கி எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா இவ என்ன பண்றானா, ஏதோ ஒரு ஆளு கூட போய் உறவை வச்சுக்கிட்டு குழந்தைய வாங்கி ஐவரோட குழந்தை அப்படின்னு ஊரை நம்ப வைக்க பாக்குறா. அதுக்கப்புறம் அந்த ஆளையும் போட்டு தள்ளிடுறா. கொஞ்ச நாள்ல இவ கர்ப்பமா இருக்கிறத ஐவர்கிட்ட சொல்ல ஐவர் ரொம்ப சந்தோஷமாகறான். இப்ப அவன் கடவுள்ன்றது அவனே நம்ப ஆரம்பிச்சிடுறான். அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு இனிமேலுக்கு நான் தான் உங்க கடவுள், நீங்க எல்லாரும் என்னதான் கும்பிடணும்னு சொல்லி மக்களுக்கு எல்லாருமே துன்புறுத்த ஆரம்பிச்சிடுறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சர்வாதிகாரி மாதிரி அந்த மக்களை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சான். விட்சருக்கு இவன் சைக்கோ மாதிரி பண்றது கொஞ்சம் கூட பிடிக்காம இப்ப அவனை வெறுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஐவர் அரால்ட பார்த்து, நீ இன்னும் உன்னோட ஊருக்கு போகாமே இங்கேயே சுத்தி வந்துட்டு இருக்கே, எப்போ உன் ஊருக்கு போவ அப்படின்னு கேட்கறான். நீ ஏதாவது டீம் சேர்ந்து இந்த ஊரை பிடிக்கலாம் அப்படின்னு ஐடியா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாம அவனை பார்த்து கேட்கறான். அப்பதான் அரால்டு சொன்னா, உன் ஊரெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என் டீமோட இங்கிலாந்துக்கு ரெய்ட் பண்ண போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இங்க ஃப்ளோகேவூர்ல அமைதி வேணும்னு சொல்லி ஒரு வழியா ஒரு கோவிலை கட்டினானுங்க. எல்லாரும் வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க. அந்த பிரசாதத்தை வச்சு ஒரு சண்டையை ஸ்டார்ட் பண்ணது ஒரு குரூப். இது போதுமே ஒரு கலவரம் வரத்துக்கு, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வரணும் அவனுக்கு தான் செகண்ட் வரணும்னு சொல்லி மறுபடியும் எல்லாருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஃப்ளோக்கி இந்த சண்டைக்கும் கடவுள் தான் காரணம்னு நினைக்கிறான். ஏன் இப்படி என்ன தண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சான். புது பிரிஸ்ட கொலை பண்ணதுக்காக பிஷப்பை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனை வெளியே கூப்பிட்டு ஆல்ஃபர்ட் ஏன்டா கொன்னேன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சான். நீங்க சர்ச்சுக்கு எதிராக இருக்கிறதால இவன் ஒரு டீமை சேர்த்து உங்களை கொலை பண்ண பார்த்தாங்க, அதை தெரிஞ்சுதான் அவனை நான் கொலை பண்ண வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்ஃபர்ட் அவனை ரிலீஸ் பண்ணி மறுபடியும் அவனுக்கே பிஷப் போஸ்ட கொடுத்தான். ஆல்ஃபர்ட் கேட்டதுக்கு என்னங்க உபேயும் டார்வியும் மட்டும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறாங்க. இங்க அரால்ட் அவன் டீமை கூப்பிட்டுக்கிட்டு இங்கிலாந்துக்கு ரெய்டுக்கு வந்தான். அவன் நேரா யார் நகரத்துக்கு தான் போனா. ஐவர் ஒரு காவலன் அங்கே உட்கார வச்சுட்டு தான் ஊருக்கே போயிருந்தான். அவனையும் அழைச்சிக்கிட்டு இங்கிலாந்து நகரத்துக்குள்ள போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் டீம் போட்டுட்டு ராக்னார் ஒரு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டான். அரால்ட் அப்ப ஒரு பெரிய சைஸ் லேடி ஒருத்திய பாக்குறான். பார்த்ததுமே அரால்ட் அவன் மேல ஒரு லவ்ல கூட்டிட்டு இருக்கான். இதுல என்ன பிரச்சனைனா, அவளுக்கு பக்கத்துல இருக்கிற யார் காவலனோட பொண்டாட்டி தான் அவ. அவனுக்கு முன்னாடியே அவளை அப்படி பாக்குறான். இந்த ரெய்ட்ல ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு ரொம்ப ஆவலா இருக்கான் அரால்ட். வைக்கிங்ஸ் படை இங்கிலாண்டை தாக்க போகுதுன்ற விஷயம் இங்கிலாந்து படைக்கு தெரிய வருது. அதனால இங்கிலாந்துல ஆல்ஃபர்ட் பியான் உபே டீமை கூப்பிட்டு, நீங்க இப்ப உங்க நன்றி கடனை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, இப்ப இங்கிலாண்டை நோக்கி ஒரு பெரிய படை வந்துட்டு இருக்கு, அதை நீங்க தான் தடுத்து நிறுத்தணும், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஆல்ஃபர்ட் உபே கிட்ட கூப்பிட்டு அவனுக்கு சண்டை கத்து கொடுக்க சொன்னான். அவனும் மறுக்காம ஒரு இடத்துக்கு போய் சண்டை கத்து கொடுக்க ஆரம்பிச்சு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னான். இதுல என்னன்னா, ஆல்ஃபர்ட் அப்ப சாமியும் ராக்னார் கிட்ட தான் சண்டை கத்துக்கிட்டான். அவன் மகனும் அவன் பையன் கிட்ட தான் சண்டை கத்துக்கிறான். ஆல்ஃபர்ட் நடவடிக்கை பிடிக்காத சில மந்திரிமார்கள்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவனை போட்டு தலை பிளான் பண்றானுங்க. அதுக்கு ஆல்ஃபர்ட் அண்ணனை இதுக்கு தலைமை தாங்கவும் சொல்றாங்க. நீ தான் எங்களுக்கு கிங்கா வர முடியும், ஆல்ஃபர்டுக்கு எந்த தகுதியும் இல்ல, அவனெல்லாம் எங்களால கிங்கா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி தம்பிக்கு எதிராகவே திருப்புறானுங்க. அதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். சபையில சண்டை எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆல்ஃபர்ட் எதிர்ப்பு டீம் அவங்க பிளான் படி இந்த சபையில ஆல்ஃபர்ட் அண்ணன் ஒரு சிக்னல் காட்டின உடனே நிறைய பேர் உள்ள வந்து ஆல்ஃபர்டும் அப்புறம் அந்த வைக்கிங்ஸ் கூட்டத்தையும் காலி பண்ணணும். இதுதான் அவங்களோட பிளான். ஆனா கடைசி நேரத்துல ஆல்ஃபர்ட் அண்ணன் மனசு மாறி எந்த ஒரு சிக்னலும் காட்டல. இதை எல்லாத்தையுமே உபே லகார்த்தா கவனிச்சாங்க. பியான் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மெர்சியா இளவரசிக்கும் ராக்னருக்கும் பிறந்ததா சொன்ன பையன் மேக்னஸ் பார்க்க வந்தான். அவனுக்கு பியான் இங்கிலாந்துக்காக சண்டை போடுறது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையாம். இந்த இங்கிலாந்துக்காரங்க நான் ராக்னாரோட பையன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சின்ன வயசுலயே ரோட்ல தூக்கி போட்டானுங்க, என்னோட ஃபேமிலி இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பியான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். பியான் மேக்னஸ் அழைச்சிட்டு போயிட்டு உபேக்கும் லகார்த்தாவுக்கும் அறிமுகப்படுத்தினான். ஆனா அவங்க 2 பேருமே எதுவுமே நம்பல. இவனுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பியான் மட்டும், எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்ன வச்சுட்டு தானே ஆஸ்லாங்க கரெக்ட் பண்ணா, அதனால எனக்கு எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
போனான். சண்டைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடியே சூழ்ச்சி பண்ண அந்த மொத்த அமைச்சர்கள் டீமையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட சொன்னான். அந்த தலைமை தாங்கின ஆளை கொடூரப்படுத்தி யாரெல்லாம் இந்த டீம்ல இருந்தாங்கன்ற மொத்த லிஸ்டையும் கேட்டு வாங்கிக்கிறா. இந்த மேக்னஸ் அரால்ட் கேம்புக்கு போய் உபேவும் பியானும் ராக்னார் மகனா இருக்க தகுதியே கிடையாது, அவங்க இங்கிலாந்துக்காக நம்மளே எதிர்க்கிறாங்க, நான் இங்கிலாந்துக்கு சண்டை போட விரும்பல, நான் ஒரு வைக்கிங், உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறேன்னு சொல்லி அரால்ட் டீம் கூட சேர்ந்துக்கிறான். போர் ஆரம்பிச்சது, எல்லாரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இப்ப ஆல்ஃபர்ட் கூட உபே கிட்ட எடுத்த ட்ரைனிங்ல பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அப்ப எதிரியால் ஒருத்தன் அவனை அடிக்க வந்தா, அப்ப அவன் அண்ணன் வந்து அவனோட உயிரை காப்பாத்தினான். அந்த போர்ல யார்கோட காவலன் தலையில அம்பு பட்டு அங்கேயே செத்து போயிடுறான். ஆனா அவனோட மனைவி ரொம்ப வீரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. இந்த பிஷப்பும் சுத்தி சண்டை போட்டுட்டு இருந்தா. அப்ப லகார்த்தாவே அவன் பார்த்துக்கிட்டு இருந்ததால சில அம்புகள் அவன் உடம்ப பதம் பார்க்க அவன் அப்படியே முட்டி போட்டு போர்க்களத்துல உட்காந்துடுறான். அப்ப இந்த காவலன் பொண்டாட்டி அவன் முதுகுலயே கத்தியால குத்தி இறக்கி அவனை அதே இடத்துல சாகடிக்கிறான். லகார்த்தாவோட பேரை சொல்லிக்கிட்டு அவன் உயிரை விட்டான். காவலன் பொண்டாட்டி அவனை முடிச்சதுக்கு அப்புறம் பியான் கிட்ட சண்டை போட போனான். பியானுக்கு இனியாவே அவளும் சண்டை போட்டா. கொஞ்ச நேரத்துல பியான் முகத்திலேயே ஒரு கோடை போட்டு விட்டா. அதுக்கப்புறம் பியான் சாதாரணமா சண்டை போடாம 2 அடியில அவளை கீழே படுக்க வச்சான். அந்த சமயத்துல தான் அரால்டோட படை தோத்துக்கிட்டு இருந்ததை அரால்டு பார்த்தா. அதனால எல்லாரையும் பின்வாங்க சொல்லி கத்த ஆரம்பிச்சான். பியான் காவலன் பொண்டாட்டி வீரத்தை பார்த்து வியந்து போய் அவளை கொல்லாம கைது பண்ணி அழைச்சிக்கிட்டு போனான். அப்புறம் இறந்து போன பிஷப்புக்கு ஒரு பெரிய அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணாங்க. அவனோட வாளை யாரும் பயன்படுத்த கூடாதுன்றதுக்காக அவங்க கூடவே அந்த வாளையும் சேர்த்து போச்சாங்க. ஆனா சண்டை முடிஞ்சதும் லகார்த்தா எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவ எங்கேயுமே கிடைக்கல. ஆல்ஃபர்ட் சண்டையில ஜெயிச்சதுக்கு நன்றியா அவன் வாக்கு கொடுத்த மாதிரியே வைக்கிங்ஸ்க்கு அவங்க தரதா சொன்ன நிலத்தை கொடுக்கறான். இதுதான் வைக்கிங்ஸ் இங்கிலாந்துல அதிகாரப்பூர்வமா குடியேறின ஒரு வரலாற்று சம்பவம். அதுக்கப்புறம் ஆல்ஃபர்ட் தன் அம்மா ஜூடியத் கொடுத்த லிஸ்ட்டை வச்சு அவங்க அண்ணனை தவிர்த்து மற்ற எல்லாரையும் தூக்குல தொங்க விட்டான். காவலம் பொண்டாட்டிய கையில ஒரு கயிறை கட்டி அழைச்சிக்கிட்டு போனான். அவளுகிட்ட லகார்த்தாவை எங்கேயாவது பாத்தியா, அவ எங்கேயாவது போனதை நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்டா அவ எதுவுமே பார்க்கலன்னு சொன்னான். இப்பதான் அவளுக்கே தெரியும் இவதான் பியான் ராக்னாரோட பையன்னு. அதுக்கப்புறம் அவ பாக்குற பார்வையே மாறி போயிடுச்சு. பியான் அவளுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து அவ கைத்தை அறுத்து விட்டு, நீ என்னோட அடிமைலாம் இல்லை, நீ எப்பயும் ஃப்ரீயா இருக்கலாம், நீ எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க 2 பேரும் அப்படியே பழக ஆரம்பிச்சு அவங்க 2 பேருக்குமே நல்லா பிடிச்சி போகுது. இப்ப பியான், உபே, டார்வி எல்லாருமே ஆல்ஃபர்ட் கொடுத்த அந்த நிலத்தை பார்வையிட போறாங்க. அவங்க அந்த நிலத்துல உட்காந்துக்கிட்டு இதுதான் எங்க அப்பாவோட ஆசை, இதுதான் எங்க அப்பா அவங்க மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பியான் பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த நிலம் கிடைச்சதால இப்ப ராக்னார் மேலேருந்து பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாரு அப்படின்னு சொன்னான். இங்க இருக்கிறத விட எப்படியாவது ராக்னார் ஊரை மறுபடியும் அவனோட அம்மாவுக்கு பிடிச்சு தரணும் அப்படின்னு பியான் அங்கே சபதம் போட்டான். இனிமேலுக்கு இந்த லேடியை நம்ம காவலன் பொண்டாட்டின்னு சொல்ல தேவையில்ல, பியான் காதலின்னு சொல்லிக்கலாம். அரால்டு அடுத்தது ராக்னாரோட தான் தாக்க போறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த பியான் கிட்ட சொன்னான். அப்ப பியான் நம்ம 2 பேரும் நேரா போய் அரால்ட போய் சந்திச்சு ஒரு டீமை போட்டு நம்ம ராக்னார் ஊரை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. இவங்க 2 பேரும் அரால்ட மீட் பண்ண போனாங்க. அப்ப அரால்டு இவளை பார்த்த உடனேயே அடப்பாவி நீ எத்தனை போனதாண்டா கரெக்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டான். இவன் தான் துண்டு போட்டு வச்சிருந்தான். ஆனா பியான் இவளையும் விட்டு வைக்கல. இந்த விஷயத்துல அரால்டு கொஞ்சம் பாவம் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் அரால்டு இந்த கூட்டணிக்கு சம்மதம் சொல்றான். வைக்கிங்ஸ் எப்பவுமே அப்படித்தான், பெரிய பகை இல்லைன்னா இவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு லாபத்துக்காக ஒர்க் பண்ணுவானுங்க. இங்க ஆல்ஃபர்டுக்கு ஒரு மயக்க மாதிரி வந்து ஒரு விதமான கோமா ஸ்டேஜுக்கே போயிடுறான். இது அவனுக்கு சின்ன வயசுல இருக்கிற பிரச்சனை தான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனே எந்திரிச்சிருவான். இது அவனோட வழக்கம். ஆனா இதை தெரிஞ்ச கவுன்சில் ஆட்கள் எல்லாம் உடல்நிலை சரியில்லாத ராஜாவை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி மறுபடியும் அவங்க அண்ணனை ராஜாவாக்குங்க அப்படின்னு போராட்டம் பண்றானுங்க. ஆல்ஃபர்ட் அண்ணங்காரன் போய் பேசின உடனே அவங்க எல்லாரும் பேசாம போயிடுறானுங்க. இது எல்லாமே அவனோட பிளானா இருக்கலாம் அப்படின்னு ஜூடியத் நினைச்சா. ஆல்ஃபர்ட் கோமாவில் இருக்கும் போது இன்னொரு மகன் ராஜ்யத்தை கைப்பற்ற நினைக்கிறான் அப்படின்னு நினைச்சு தன் மூத்த மகனுக்கே மதுவில் விஷத்தை கலந்து கொடுத்துட்றா. அவனும் தள்ளாடி போயிட்டு சாகிற தருவாயில நீ எல்லாம் ஒரு அம்மாவாடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு தான் செத்தான். லகார்த்தாவோட ஆட்கள் இங்கிலாந்துல ஜெயிச்ச விஷயம் ஐவருக்கு தெரிய வருது. எப்ப வேணாலும் இவங்க ஊரை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம டீம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அதனால ஒரு ராஜா கிட்ட கூட்டணி போடணும்னு சொல்லி விட்ஸ்வர்க்கை அந்த ஊருக்கு அனுப்பி வைக்க பிளான் பண்ணான். அப்ப விட்ஸ்வர்க் அவன் லவ்வர் கூட இருந்தாலும் அந்த டைம்ல அவனை எழுப்பி நாளைக்கு முதல் வேலையா நீ அவனை பார்க்க போற அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஒர்க்கை கொடுக்குறான்.
அப்படி நீ போக மறுத்தனா உன் பக்கத்துல படுத்து கிடக்கிறவட கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிடுறான். விட்ஸ்பர்க் அந்த ராஜாவை பார்க்க போயிடுறான். அன்னைக்கு நைட்டே மக்கள் எல்லாம் ஐவரோட சிலையை உடைச்சு அவங்க கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. அதுல விட்ஸ்பர்க்கோட காதலியும் சம்பந்தப்பட்டிருக்கா. இது அவனுக்கு தெரிஞ்சு கோபம் வந்து அவளோட குடும்பம் மொத்தத்தையும் உயிரோட எரிச்சிடுறான். விட்ஸ்பர்க்கு ஐவர் சொன்ன மாதிரி அந்த தலைவனை பார்க்க போறான். அங்க உதவி கேட்கும் போது அவன் ஐவரை பத்தி சொல்லி நம்ம ஐவருக்காக சண்டை போறதுக்கு பதில் ஐவரை எதிர்த்து அவன் கொடுமைகளை எதிர்த்து அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக நம்ம சண்டை போடணும் அப்படின்னு அந்த தலைவன்கிட்ட கேட்கிறான். ஆனா அந்த தலைவன் அவனை நீ உன்னோட தம்பிக்கு எதிராகவே செயல்படுறேன்னு சொல்லி அவனை ஒரு சூடான அறையில சாப்பாடு தண்ணி கொடுக்காம அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சில நாட்கள் கழிச்சும் இன்னும் நீ சொல்றதுல இருக்கியா இல்ல பின்வாங்குறியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு இல்ல, நான் எடுத்த முடிவு மக்களுக்கான முடிவு, என்னோட சுயநலத்துக்காக இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் உண்மையிலேயே மக்களுக்காக தான் பேசுறான்னு அவன் புரிஞ்சதுக்கு அப்புறம் விட்ஸ்பர்க்கோட கோரிக்கைக்கு அவன் ஒத்துக்கிறான். அவங்க அண்ணன் இறந்த விஷயம் ஆல்ஃபர்ட் கோமாவில் எந்திரிச்ச உடனேயே தெரிஞ்சு போகுது. ரொம்பவும் அவங்க அம்மாவை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்கா. நீ ஒரு ராஜா மாதிரி திங்க் பண்ணு, உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி ஜூலியத் கிளம்பிடுறா. அப்போதான் ஆல்ஃபர்டுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்தது. அப்போதான் ஆல்ஃபர்டுக்கு ஊருக்கு வெளியே 1000 பேருக்கு மேலே இருக்கிற ஒரு டேனிஷ் படை வந்திருக்கு அப்படின்னு செய்தி வருது. ஆல்ஃபர்ட் சண்டைக்கு போகிறத பார்த்து நீங்க போகாதீங்க, அந்த படைகள்கிட்ட போய் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உபே அங்கேருந்து கிளம்பினான். ஜூலியத் இப்ப மார்பக புற்றுநோயால வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் காணாம போயிருந்த லகார்த்தாவை இங்க பாக்குறா. பிஷப் மரணத்தால அவ பித்து பிடிச்ச நிலையில உட்கார்ந்து இருந்தா. அவ சோகமா உட்கார்ந்து நிலைமையை பார்த்து ஜூலியத் அவ அரண்மனைக்கே கூப்பிட்டுட்டு வந்தா. உபே அந்த டேனிஷ் படைகள் முகாமிட்ட இடத்துக்கே போறான். இவன் ராக்னார் பையன் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே கரகோஷம் எழுப்பி அவனை மேல வர சொன்னாங்க. அப்ப அந்த 3 தலைவர்கள்ட்டையும் இவன் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னதுக்கு அப்புறம் 3 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவன் சொன்னா, வைக்கிங்ஸ்க்கு இப்ப நிறைய நிலம் கிடைச்சிருக்கு, இனிமேலுக்கு நீங்க யாருமே இப்படி கஷ்டப்பட தேவையில்லை, நீங்க எங்க கூட சேர்ந்து ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு 2 தலைவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஒருத்த மட்டும் சம்மதிக்கல. இத உபே அவமானமா நினைச்சு அவனை ஒத்தைக்கு ஒத்த சண்டை கூப்பிடுறான். இந்த சண்டையில உபே ஜெயிச்சானா அவன் சொல்றதை கேட்கணும், சப்போஸ் அவன் தோத்தானா போர்க்களத்திலே மீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல 2 பேருமே அடிபட்டு டயர்டா படுத்துறானுங்க. அப்ப உபே ஓடினை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்றா. ராக்னாருக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி உபே திடீர்னு எழுந்து பின்னாடி இருந்து குத்தி அவனை கொன்னுடுறான். இன்னொருத்தன் அவனை அடிக்கிறதுக்கு ஓடியாந்தான். அப்ப டோர்வி அவனை அங்கேயே கொண்டு போட்டுறான். உபே சண்டையில ஜெயிச்சதால இந்த 2 தலைவர்களும் அவங்களுக்கு கொடுத்த நிலத்திலேயே குடியேறாங்க. உடம்புல பலத்த காயம் இருந்தாலும் ஒரு பெரிய போரை தடுத்த உபே ராக்னாரோட பெருமைமிக மகனாகிறான். ஐஸ்லாண்ட்ல ஃப்ளோக்கியோட அந்த குடியேற்ற முயற்சி எல்லாமே தோல்வியில தான் முடியுது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்த மாத்தி ஒருத்த அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க. கடவுள் காட்டின இடம்னு சொல்லிதான் அங்க வந்தான். அவன் கடவுள்கிட்டே நீ சொல்லிதானே இங்க வந்தேன், நீ சொல்லிதானே இவனுங்களை இங்க அழைச்சிட்டு வந்தேன், இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். கடவுள்கிட்ட பதில் தேடி போகும்போதுதான் அங்க ஒரு பெரிய குகையை ஒன்று பாக்குறான். அந்த குகையில தான் கடவுள் இருக்காருன்னு நினைச்சு ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த குகைக்குள்ளேயே போறான். ஐவருக்கும் அவன் காதலிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் ஊனமா பிறந்ததால ஐவர் ரொம்ப வருத்தப்படுறான். இது கடவுள் கொடுத்த குழந்தைன்னு அவன் சொன்னாலும் இது என்னோட குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ஐவர் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஒரு காட்டுல போட்டுறான். குழந்தை காணாம போனதும் அவன் சண்டை போட ஐவர் உன் நாடகத்தை நிறுத்திக்கோ, இது என்னோட குழந்தையே கிடையாது, என்னால ஒரு குழந்தை கொடுக்க முடியாதுன்றது எனக்கே தெரியும், நீ என்னை ஏமாத்துறன்றது எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா நீ இப்படியே பேசியிருந்தா உன்னை இதே இடத்துல சாவடிச்சிருவேண்டின்னு சொல்லிட்டு கோவத்திலே போயிடுறான். இங்க ஜூலியத்தோட நோய் ரொம்ப முத்தி போய் அவ இறந்தே போயிடுறா. பியானுக்கு அவனோட புது காதலியோட கல்யாணம் நடக்குது. ஹரால்ட் அவன் லவ் பண்ண பொண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணாலும் எந்த ஒரு கோபமும் இல்லாம ராக்னார் ஊரை தாக்கத்துக்கு உதவி செய்யறன்னு ஒத்துக்கிறான். அதே நேரத்துல இங்கிலாந்துல ஆல்ஃபர்டுக்கு நன்றி சொல்லிட்டு காணா போன லகார்த்தாவும் உபேவும் டோர்வியும் ராக்னார் ஊருக்கே கிளம்பி போனாங்க. விட்ஸ்பர்க் அவன் ஒரு படையை கூப்பிட்டு போகும்போதுதான் பியான் நடுவில் அவன் ஒரு டீமோட போறத பார்த்துட்டு அண்ணனும் தம்பியும் அவன் ஊரை மீட்டெடுக்கிறதுக்கு கை கோத்துறானுங்க. போர் ஆரம்பிக்குது. பியான் நேரா கோட்டை கதவை போய் தாக்க போறான். சண்டையில விட்ஸ்பர்க் சோறும் எல்லாம் ஏறி போய் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். ஆனா ராக்னார் பையன்னு சொன்ன இந்த மேக்னஸ் பயந்து போய் வண்டி கடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். ஐவர் மேல இருந்து கொதிக்கிற எண்ணெயெல்லாம் ஊத்தி சண்டையில எல்லாரையும் கொளுத்தி விட்டுறான். ஹரால்ட அடிச்சு கோட்டையிலிருந்தே கீழே தள்ளி விட்டுறாங்க. பியான் எப்படியோ அந்த கேட்டு சவரை உடைச்சு உள்ள போனாலும் அங்க ஐவர் 2வது கேட்டை மூடி உள்ள வந்த ஆட்களை எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி அம்புகளை விட ஆரம்பிச்சான். திடீர்னு வெளியில வந்த மேக்னஸ்
நான் ராக்னரோட பையன். ஹெரால்டு அவனை தடுத்து பின்வாங்க சொல்றான். ஆனா மேக்னஸ் நான் ராக்னரோட பையன், நான் சண்டையெல்லாம் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு அம்பு அவன் மேல பாஞ்சு அதே இடத்துல சாகுறான். எவ்வளவோ முயற்சி பண்ணும் கோட்டைக்குள்ள அவங்களால முன்னேறவே முடியல. ஒரு கட்டத்துல அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு பின்வாங்க வேண்டியதா போகுது. அப்பதான் பியான் வெளியில நின்றுட்டு, டே நான் உங்களுக்காக தான்டா சண்டை போடுறேன், உங்களை அவனுகிட்ட இருந்து காப்பாத்த தான் இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் என் கூட சின்ன வயசுல இருந்து இருந்தவங்க, என் கூட சேர்ந்து சண்டை போட்டவனங்கடா, நீ என்னையே அடிக்கிறீங்களா அப்படின்னு அவன் கத்துறான். அப்ப ஐவர் அவன் மேல அம்பை விடுங்கடான்னு சொல்லும் போது எல்லாருமே அவன் பேச்சை கேட்டுட்டு அம்பை விடாம நிறுத்திட்டானுங்க. அப்ப ஐவரே பியான் மேல விடுறான். அப்ப பியான் கரெக்டா அவன் கேடயத்தை வச்சு அதை தடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் மொத்த பியான் படையும் பின்வாங்கிறது. இங்கே ஐலாண்ட்ல ஒரு குகையில கடவுள் வழிகாட்டுற மாதிரியே புளோக்கி ஃபீல் பண்ணி உள்ள போறான். ஆனா உள்ள போனா அவன் தேடின கடவுள் அங்கே இல்ல. மாறா அவன் இத்தனை நாளா யாரை எதிரி கடவுளா நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவர் தான் இருந்தாரு. அதை பார்த்த உடனே அவனுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. அதனால கத்த ஆரம்பிச்சான். அப்போ அந்த எரிமலையே வெடிச்சு அந்த குகையிலேயே விழுந்துடுறான் ஃப்ளோக்கி. இந்த ஃப்ளோக்கி ராக்னர் கிட்ட கடவுள் சொன்னார், நான் செஞ்சேன். அப்ப ராக்னர், நீ கண்டது உண்மை கிடையாது, சாமியை கொண்டது உன்னோட பொறாமையில தான் அப்படின்னு ஒத்துக்கோ அப்படின்னு நிறைய வாட்டி கேட்டிருப்பான். அப்ப எவ்வளவோ கொடுமைப்படுத்தியும் அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனா இப்ப அவன் கடவுள் அவனுக்கு இதுக்கு பதில் சொல்லிடுச்சு. ஏதோ ஒரு தீவுக்கு எல்லாரையும் கொண்டு வந்தா இதுவும் அவன் முடிவு தானே தவிர கடவுளோட முடிவு கிடையாது. இவன் எப்பதான் அதை புரிஞ்சுப்பானோ நம்மளுக்கும் தெரியாது. ஐவர் தன்னோட குழந்தைய கொண்டுட்டான்ற கோவத்துல ஐவரோட காதலி ரகசியமா எதிரி கேம்புக்கு போய் ஐவரோட கொடுமைகள்லாம் சொல்லி உள்ள வரத்துக்கு ஒரு ரகசிய வழியும் சொல்றா. அவ சொன்ன மாதிரியே ரகசிய வழியை திறந்ததுக்கு அப்புறம் பியானு அவங்க படை எல்லாமே உள்ள நுழைஞ்சி உள்ள இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுச்சு. ஒரு கட்டத்துல சண்டையை நிறுத்திங்க, நான் ஐவர் கிட்ட தான் சண்டை போட வந்தேன், நம்மளுக்குள்ள நம்ம அடிச்சுக்க வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஊர் மக்கள் கூட அவன் பேச்சுக்கு ஒத்துக்கிறாங்க. ஐவருக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த ரகசிய வழி பத்தி அவனுக்கும் அவ காதலிக்க மட்டும்தான் தெரியும். ஸோ இவ தான் போட்டு கொடுத்துருக்கணும்னு சொல்லி அவ கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொண்டுடுறான். வெளியே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹெரால்டு பியானுக்கு உதவ வந்து அவன் குத்துப்பட்டு காயம் அடைஞ்சிடறான். அப்புறம் பியான் உள்ள போய் பார்க்கறான். ஆனா ஐவர் அங்கே இல்லை, அவன் தப்பிச்சு போயிடுறான். ஆனா அவன் இங்க செத்து போன அவனோட காதலி மட்டும் இருந்தா. பியான் மறுபடியும் இந்த ஊரை பிடிச்சிடுறான். அப்ப உபேவும் லகார்த்தாவும் ஊருக்குள்ள வராங்க. லகார்த்தா அந்த வாளை எடுத்துட்டு வந்து பியானுக்கு கொடுத்து அவனை ஊர் தலைவனாவே நியமிக்கிறான். பியான் அங்கே ராஜாவானதும் அந்த மலை உச்சியில போய் உட்காந்துக்கிட்டு இப்ப ராக்னர் சொன்ன விஷயம்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதிகாரம் நல்லவனை கெடுக்கும், கெட்டவர்களே ஈர்க்கும். அந்த அதிகாரம் என்ன செய்யுன்றது ஐவர் தான் அதுக்கு பெரிய உதாரணம் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவங்க அப்பா சொன்னது அப்போ புரியல, இப்போ புரியுது. இதோட சீசன் 5 முடியுது. இந்த சீசன் கொஞ்சம் சுமார் தான் இருந்தாலும் உங்களுக்காக இதை பேசியாச்சு. லைக் அண்ட் கமெண்ட் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இட்ஸ் ஜிகே.